மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு ராகு கேது பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சிங்கிறது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். இப்போ இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேது 2 கிரகங்களும், அதாவது எல்லா கிரகம் வளமாக சுற்றினா ராகு கேது ரெண்டுமே இடமாக சுற்றக்கூடிய ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றக்கூடிய 2 கிரகங்கள். இதை பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள், ஆட்சி வீடெல்லாம் கிடையாது. அதாவது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். அது ரிவர்ஸில் தான் போகும். இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் பொறுத்த வரைக்குமே ராகுவ பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுவ இப்போ போகக்காரகன், அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசை கிரகம். எதையும் பிரம்மாண்டப்படுத்துவர். அதாவது சிம்பிளாக செய்கிறது பிடிக்காது, எப்பவுமே பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக செய்யக்கூடியவர் ராகு. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு தான் தகவல், அதாவது இந்த நவீன தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, வரக்கூடிய அனைத்து விதமான நவீன தொழில்நுட்பத்துக்கும் காரகத்துவம் ராகு. டிரான்ஸ்போர்ட், அதாவது கப்பல் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, விமான போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான போக்குவரத்திற்கும் காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு மூளைச்சலவை செய்யக்கூடிய கிரகம். அதாவது ஏதாவது ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மூளைச்சலவை செய்து காரியங்களை சாதிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரகத்துவம் எது அப்படின்னா ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறவர் நேர் ஆப்போசிட், எதையும் தடுப்பவர், சுருக்குவர், சித்தர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர் ராகு. ராகு போகக்காரகனா, கேது அப்படியே ஞானகாரகம், மோட்சக்காரகம், ஒருவருடைய மோட்சத்தை சொல்லக்கூடியது. அதாவது 12ஆம் இடங்கிறது ஜாதகத்தில் மோட்சம். கேது மோட்சத்துக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா கேதுங்கிறது மதவாதிகள், மத நம்பிக்கை, அதே போல் பார்த்தீங்கன்னா மத குருமார்களை சொல்லக்கூடியது, சித்தர்களை சொல்லக்கூடியது. அதாவது இந்த கார்பரேட் சாமியார்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இல்லாமல் சித்தர்கள் மாரி யாருக்கும் தெரியாமல் ஆனால் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது தான். கேது எப்போவுமே எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் சம்பந்தமான தடை, தாமதம், இழுபறியை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை தடுப்புவர், சுருக்குவர். எந்த கிரகத்தை சேர்ந்தாலும் அதனுடைய காரகத்துவத்துடைய பலன்களையும் தடுப்பார், சுருக்குவார். அதனுடைய பலன்களை விரிவுபடுத்த மாட்டார். ராகு அப்படியே நேர் ஆப்போசிட், அதனுடைய காரகத்துவத்தை பலன்களை விரிவுபடுத்தும். ஆக இப்படிப்பட்ட ராகு கேது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி ஜனன ஜாதகத்தில் ராகு திசை கேது திசை நடப்பவர்களுக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த திசை நடந்தாலும் சரி, பாக்கி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுடைய எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு கேது புத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடங்கிறது என்ன, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வராரு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக உங்கள் ராசியில் குரு இருந்து அப்படியே 9வது பார்வையாக பார்க்குறார். குரு பார்க்கிறார் 9ல் இருக்கக்கூடிய ராகு. 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம். அப்போ குரு பார்க்குறார் அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். உயர்கல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு, சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான யோக பலன்கள்லாம் நடக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போகிறது, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமாக விசா, அங்கே போய் ஏதாவது ஜாப்புக்கு வேலைக்காக போகிறது, அதில் நல்ல வேலை, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம் இல்லையா, அப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ராகுவே பார்த்தீங்கன்னா அந்நியர்களோட தொடர்பு தான். ராகு எப்போவுமே அந்நியர்களோட தொடர்பில் இருக்கும்போது ராகு பாசிட்டிவாக செயல்படும். அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அல்லது தொழிலுக்காக அங்கே போய் தொழில் தொடங்குறது, அங்கே அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேலை, அதாவது நம்மளுடைய கல்விக்கு ஏற்ற நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான யோக பலன்களெல்லாம் சொல்லலாம்.
தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த 1.5 வருட காலம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. ஏன்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால. அதே போல் பார்த்தீங்கன்னா கேது பகவான், கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த ஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ இந்த 3ஆம் இடத்துல கேது வரார் அப்படின்னா 3ஆம் இடங்கிறது என்னன்னா முயற்சி ஸ்தானம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தான். அப்போ இந்த 3ஆம் இடத்துல கேது வரான்னா முயற்சிகளில் ஃபஸ்ட்டு முயற்சி தடை அப்புறங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும். அப்போ என்ன செய்யணும்? கேதுவுடைய அதிதேவதை யாருன்னா விநாயகர். விநாயகரை பொறுத்த வரைக்கும் தடையை உடைப்பவர். அப்போ அதனால தான் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதை கேதுவுக்கு அதிதேவதையாக விநாயகர். அப்போ விநாயகர் வழிபாடு செய்யும்போது தடைகளை உடைக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம், கையெழுத்துலாம் இருக்கு இல்லையா, பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான விஷயங்கள், டாக்குமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை இந்த ஒப்பந்தங்கள்லாம் எப்படி இருக்குது படித்து பார்த்து கையெழுத்து போடணும். ஜாமீன் கையெழுத்து போடுறப்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் இடங்கிறது கையெழுத்து, ஒப்பந்தம், டாக்குமெண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடியது. புகழ், கீர்த்தி இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ புகழ், கீர்த்தி வந்து ஆன்மீகம் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமாக சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு, நிறைய கஷேத்திர தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு, அதேமாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான தகவல் வந்து உங்களுக்கு அடிக்கடி சேரும். இங்கே இந்த கோயிலுக்கு போனால் நன்மை நடக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நன்மை நடக்கும், இந்த கோயிலோட சிறப்பு அது, அந்த கோயிலோட சிறப்பு அது அப்படிங்கிற மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் வந்து உங்களுக்கு நிறைய சேரும் 3ல் கேது இருக்கும் பொழுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே கேது இருக்கும் பொழுது இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல, இளைய சகோதரனோ சகோதரியோ அவங்கள்ட்ட வந்து பெருசாக வாக்குவாதம் செய்யாமல் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவங்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய ராகு எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான யோக பலன்களை, பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். கேதுவிற்கு மட்டும் இந்த 1.5 ஆண்டுகள் விநாயகருக்கு திங்கட்கிழமையில தேங்காய் எண்ணெயில் அருகம்புல் சாற்றி, தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி, விநாயகர் அகவல் பாடி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அதே போல அதிர்ஷ்டகரமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.